காலச் சுழற்சியில் தார்மீகத்தை கடுமையான இருள் விழுங்க முயன்றபோது அதனை மீட்டெடுக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் திரு விஷ்ணு ஒரு தெய்வீக அவதாரமாக தோன்றினார். இதுவே ராம அவதாரத்தின் மகத்தான கதை. புராணங்களில் வாழ்ந்து என்றும் மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஸ்ரீராமரின் வீரத்தையும் தர்மத்தையும் காண்போம். திரேத யுகத்தில் அயோத்தி அரசை வழிநடத்திய நற்பண்பு கொண்ட மகாராஜா தசரதர் வாரிசு இல்லாமல் துயரத்தில் இருந்தார். தெய்வீக பேரருளை வேண்டி அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். யாகத்தின் அக்னியிலிருந்து தெய்வீக அமுதம் வெளிப்பட்டது. அதன் அருளால் ராமர், பரதர், லட்சுமணர், சத்ருக்னர் ஆகிய 4 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் ராமர் எளிய மனித உருவில் தெய்வீக தர்மத்தை நிலைநாட்ட வந்த திரு விஷ்ணுவின் அவதாரமாக விளங்கினார். வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் போன்ற மகா முனிவர்களின் வழிகாட்டுதலில் ராமர் ஒரு அற்புதமான வீரனாக வளர்ந்தார். அவர் தன் வீரத்தை முதலில் காட்டிய தருணம் ஜனகராஜாவின் அரண்மனையில் நடந்த சீதையின் சுயம்வரம். அங்கு சிவபெருமானின் தெய்வீக வில்லினை எளிதாக தூக்கி உடைத்தார். அதனால் அவரது வாழ்க்கை துணையாக சௌபாக்கியம் நிறைந்த சீதா தேவி சேர்ந்து கொண்டார். மகாராணி கைகேயின் வேண்டுகோளினால் ராமர் 14 ஆண்டுகளுக்கு வனம் செல்ல நேர்ந்தது. மகிழ்ச்சியுடன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவர் தன் கடமையை ஏற்றுக்கொண்டார். அவருடன் சீதா தேவியும் தம்பி லட்சுமணரும் 1000 செல்வங்களை கைவிட்டு வனத்திற்கு பயணித்தனர். ராமரும் லட்சுமணரும் இல்லாத சமயத்தில் வனத்தில் ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது. லட்சுமணன் சூர்பனகையின் தீய செயலால் அவளின் மூக்கை துண்டித்தான். சூர்பனகையின் பழிவாங்கலுக்காக ராவணன் தனது சூழ்ச்சி மூலமாக சீதா தேவியை அபகரித்து இலங்கைக்கு கொண்டு செல்ல முயன்றான். ராமருக்கு இது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் உறுதியாக தீர்மானித்தார், எந்த சவாலாக இருந்தாலும் சீதா தேவியை மீட்டு வர வேண்டும் என்று. தன் மதிமயக்கத்தால் ராவணன் தர்மத்துக்கு எதிராக நின்றான். ஆனால் ராமர், வானர ராஜா சுக்ரீவர், அவருடைய பக்தன் ஹனுமான் ஆகியோருடன் சங்கமித்து பெரும் படையை உருவாக்கினார். ஹனுமான் தனது பக்தி சக்தியால் கடலை தாண்டி இலங்கையில் சீதா தேவியின் இருப்பிடத்தை கண்டறிந்தார். பின்னர் ராமரின் படை ராமசெது என்னும் ஒரு மகத்தான பாலம் அமைத்து கடலை கடந்து போனது. தெய்வீக சக்திகள் மோதிய இந்த போர் இறுதியில் தர்மத்தின் வெற்றியுடன் முடிந்தது. ராமர் தனது பிரம்மாயுதத்தால் ராவணனுக்கு தீர்ப்பு வழங்கினார். தன் தர்ம பணியை நிறைவேற்றிய பிறகு ராமர் மீண்டும் அயோத்திக்கு திரும்பினார். மக்களது மகிழ்ச்சி களை கட்டியது. அவர் முடிசூடிக்கொண்டு ராமராஜ்யத்தை நிறுவினார். ஒரு நாள் சீதா தேவி கருவுற்று இருந்தாள். ராமராஜ்யமே பெரும் ஆனந்தத்தில் இருந்தது. ஆனால் அயோத்தியில் உள்ள மக்கள் சீதை தேவியின் பரிசுத்தத்தை சந்தேகித்த போது ஸ்ரீராமர் ஒரு அரசராக தர்மத்திற்காக ஒரு கடினமான முடிவெடுத்தார். தர்மம் என்பதே ஒருவரின் வாழ்க்கையில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் என்பதை ராமர் அனுபவித்தார். ஆனால் சீதா தேவிக்கு அது ஒரு மிகப்பெரிய துயரமான நேரமாகியது. தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு சீதாவை கூட்டிச் சென்று வனத்தில் விட்டுவிடுமாறு லட்சுமணனுக்கு ஆணையிட்டார். அனைவரும் எடுத்து கூறியும் ராமர் தன் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. சீதையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். சீதை வனத்திற்கு சென்ற பின் வால்மீகி முனிவர் அவரை தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று அவளுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் வழங்கினார். அங்கு சீதை தன்னுடைய வாழ்க்கையின் புதிய பயணத்தை தொடங்கினார். புனிதமான இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். வால்மீகி முனிவர் அவர்களை லவா, குஷா என்று அழைத்தார். இருவருமே பக்தி, வீரியம், தர்மம் நிறைந்த குழந்தைகளாக வளர்ந்தனர். லவா, குஷா தங்கள் இனிமையான குரலில் வால்மீகி எழுதிய ஸ்ரீராமரின் கதையை பாடினர். இந்த குரல் மிக விரைவாக அயோத்தியில் உள்ள அரசவையை சென்றடைந்தது. லவா, குஷா அயோத்தியில் ராஜமன்றத்தில் ராமாயணத்தை பாடினர். அவர்கள் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர்களது குரல் ராமரின் இதயத்தை வெகுவாக உருக்கியது. அந்த குரலில் அவரது கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகள் மீண்டும் உயிர்பட்டன. ராமர் உண்மையை அறிந்தபோது அவர் மகிழ்ச்சியோடு கலந்த துயரத்தால் உறைந்து நின்றார். சீதையை மீண்டும் அழைத்து வந்து ராமர் மகிழ்ச்சியுடன் வாழ நினைத்தார். ஆனால் மீண்டும் அக்னி பரீட்சை செய்யுமாறு ராமர் கேட்டதால், நான் தூய்மையானவள் என்பதற்கு இந்த நிலமே சாட்சியம் என்று கூறி பூமி தேவியை கூப்பிட்டார். பூமி தேவி தோன்ற அவர் சீதா தேவியை தன் மடியில் அழைத்துக் கொண்டாள். ராமர், லவா,
குஷாவை தனது அரண்மனையில் ஏற்றுக்கொண்டார். காலம் சென்ற பின் லட்சுமணன், பரதன், சத்ருக்னன் அனைவரும் தெய்வீக அவதாரங்களாக மாறி வைகுண்டத்திற்கு சென்றனர். ஸ்ரீராமர் தனது கடமையை முடித்துவிட்டு சரையு நதியில் இறங்கி வைகுண்டத்திற்கு சென்று திரு விஷ்ணுவாக மாறினார். பிறகு லவாவும் குஷாவும் அயோத்தியின் புதிய அரசர்களாகினர். ஸ்ரீராமர் இந்த உலகத்தில் என்றும் நிலைக்கும் தர்மத்தின் ஒளியாவார். ஜெய் ஸ்ரீராம்.